வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொறுமையோடு செயல்படணும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கு ஆரம்பமாகும். குடும்பத்தில் பணம், வேலை அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்பட போகுது. வேலையில் பார்த்திங்கன்னா உங்கள் அனுபவத்துக்கும் திறமைக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிற ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கான்டாக்ட்ஸ் மூலியமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன்ற டிரான்சாக்ஷனில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒருத்தருக்கும் கொடுக்குற பேப்பர்ஸு, அது பில்ஸ் எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்து அதெல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனடியாக முடிவெடுக்கிறத விட விஷயங்களை ஒரு முறை நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர் உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு சீராக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த வாரம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேண்டியதில்லை. வீட்டுக்காகவோ குடும்பத்துக்காகவோ இல்லைன்னா சில நேரங்களில் வண்டிக்காகவோ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தேவையற்ற பொருள்களுக்கு அதிகமாக செலவு செய்கிறத தவிர்த்து கொஞ்சம் சேமிப்பையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களோட குடும்ப ஆலோசனை உங்களோட உறுப்பினர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம், வீடு சம்மந்தமான வேலை அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றி பேச்சு எழறதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செரிமானம் பிரச்சனை வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக சாப்பிடுங்க. சரியான நேரங்களில் சாப்பிட்றது நிறைய விஷயங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். மனசில் தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் கூட்டிக்காதீங்க. எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 18, 19, 20, 21 இந்த 3 நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை, 19ஆம் தேதி புதன்கிழமை, 20ஆம் தேதி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 4 நாள் நல்ல நாளாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமை. இந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் பணம், குடும்பம், தொழில் இது 3 விஷயங்கள்லையும் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரமாக இருக்குது. அவசரமான முடிவுகளை மட்டும் தவிர்த்துட்டு பொறுமையாக செயல்படுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்தீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.